இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு ஆனந்த அஸ்திரம். ஆனந்தம் என்கின்ற சக்தி எவ்வாறு எப்பேற்பட்ட மன அமைப்பையும் அசைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அஸ்திரமாக உருவப்படுகின்றது என்பதை ஆழ்ந்து பார்ப்போம். அருமையான ஒரு ஸ்தோத்திரம், ராமகிருஷ்ணன் மீது எழுதப்பட்ட ஸ்தோத்திரம். சம்சய ராட்சச நாசமஹாஸ்திரம் யாமி குரும் சரணம் பவ வைத்தியம். சம்சய ராட்சசனை அழிப்பதற்கான அஸ்திரம் குருவினுடைய பாதங்கள். சம்சய ராட்சச நாசமஹாஸ்திரம் யாமி குரும் சரணம் பவ வைத்தியம். சம்சய ராட்சசனை அழிக்கக்கூடிய அஸ்திரமும் இந்த சம்சார பிணிக்கு மருந்தும் இரண்டுமே குருவுடைய பாதம் தான். ரொம்ப விந்தையான வார்த்தை. அழிப்பதற்கும் உயிர் கொடுப்பதற்கும் உபயோகப்படுவதுன்னு சொல்றாங்க. பூனையினுடைய பல்லு மாதிரி. அந்த பல்லால எலியை கடிச்சா எலியை சாகடிச்சிடும். ஆனா அதே பல்லால தன்னுடைய குட்டி பூனைய என்ன மென்மையா தூக்கிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல வைக்கும். நல்லா ஆழ்ந்து யோசிங்க. பூனையினுடைய பல் தன்னுடைய குட்டி பூனையை தூக்கும் பொழுது அதுக்கு இருக்கிற தன்மை வேற, எலியை கடிக்கும் பொழுது இருக்கிற தன்மை வேற. எலியை கடிக்கின்ற போது இருக்கின்ற தன்மை வேறு, பூனை தன்னுடைய குட்டியை தூக்கும் பொழுது இருக்கிற தன்மை வேறு. அந்த ரெண்டுத்துக்குமே ரெண்டு தன்மையும் எப்படி பூனையினுடைய பல்லாலை வெளிப்படுத்த முடிகிறதோ. இன்னொன்னு ஹீலிங் எங்க ஆரம்பிச்சதுன்னா, பூனை குட்டி போட்ட உடனே தன்னுடைய நாக்கால அந்த குட்டியை நக்கும். அதுலதான் ஹீலிங் ஆரம்பிச்சது. அன்பின் மூலமாக தொடுவது ஒரு உயிரை ஹீல் பண்ணும் அப்படிங்கிற அந்த சத்தியமே தத்துவமே பூனையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த பூனையோட பல் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஹீலிங்காகவும் இருக்கும், அதனுடைய பூனைக்குட்டி ஹீலிங்கா இருக்கும், ஆனா எலிக்கு கில்லிங்கா இருக்கும். ரெண்டையுமே அந்த ஒரு பல்லால செய்ய முடியும். அதே மாதிரிதான் குருவினுடைய பாதம். சம்சய ராட்சச நாசமஹாஸ்திரம் யாமி குரும் சரணம் பவ வைத்தியம். சந்தேகம் எனும் அரக்கனை அழிக்கின்ற அஸ்திரமாகவும் இந்த பவரோகத்திலிருந்து சம்சார ரோகத்திலிருந்து தப்பிக்க வைக்கின்ற மருந்தாகவும் இரண்டுக்கும் அந்த பாதமே உபயோகமாகின்றது. ஆனந்தம் அஸ்திரமாகவும் உபயோகமாகும். நம்மை மேல்நிலைக்கு கொடுத்து கொண்டு செல்லும் ஞான சக்தியாகவும் உபயோகமாகும். ஆனந்தம் அஸ்திரம் மாத்திரமல்ல, நமக்கு உயிர் கொடுக்கும் ஞான சக்தியும். இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய சக்தி ஞானத்துக்கு உண்டு. எப்படி ஆனந்தம் இந்த இரண்டுமாக உபயோகமாகின்றது என்பதை உள்வாங்கிக் கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். கற்பனைகள் தான் பிரச்சனை, அளவுக்கு மீறின கனவுகள் தான் பிரச்சனை. அந்த மூலாதாரத்தை ஆனந்த சக்தியினாலே நிரப்ப துவங்கினீர்களானால் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, கற்பனைகள் அந்த ராட்சசன் அழிக்கப்படுவான். இரண்டாவது, சம்ஸ்காரங்களை தாண்டிய ஒரு ஆழ்ந்த உன்னதமான முழுமைத்தன்மையை உணர்வீர்கள். ஆனந்தத்துக்கு சம்ஸ்காரங்களை அழிக்கிற சக்தி மட்டும்தான் வந்து நினைக்காது. அது ஆனந்தத்தோட நெகட்டிவான பலம். ஆனந்தத்துக்கு பாசிட்டிவான ஒரு பலம் உண்டு. அது என்னன்னா, தொடர்ந்து முழுமைத்தன்மையை உணர வைப்பது. வெறும் அமைதிக்கு மாத்திரம் வழி அல்ல. அமைதிக்கு மாத்திரம் வழினா அப்ப சம்ஸ்காரங்களை அழிக்கின்ற செயலை மட்டும்தான் செய்யும். அது கிடையாது. அமைதிக்கு மாத்திரமல்ல, அதை தாண்டிய முழுமைக்குள்ளும் நம்மை எடுத்துச் செல்லும் சக்தி ஆனந்தத்திற்கு உண்டு. நம்ம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் இது. வெறுமனே சம்ஸ்காரங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் பாசிட்டிவாவும் நம்ம மேல ஒர்க் பண்ற சக்தி ஆனந்தத்துக்கு உண்டு. அதுதான் அந்த ஹீலிங் மூலமா நடக்கிறது.
ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி செக்ரட்டரியோட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் காரில். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், சாமி ஹீல் பண்ணிட்டு முடிச்சு அப்போ தான் வெளியில் போனேன். எல்லையில்லாத நிறைவு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிறைவை வழிச்சு தான் அந்த ஒருத்தர் மேல வைக்கிறோம், அதுதான் அது ஹீல் ஆகும். உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் பொங்கற அந்த நிறைவு பூரணத்தன்மைய யார் யாரெல்லாம் முன்னாடி வர்றாங்களோ அவங்க மேலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம். அது உடனே என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ளேயும் அந்த நிறைவையும் பூரணத்தன்மையும் உருவாக்குது. அதுதான் ஹீல் ஆகுது. அப்படித்தான் வியாதிகள் சரியாகுது. எல்லையில்லாத நிறைவையும் பூரணத்தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி ஆனந்தத்துக்கு உண்டு. அப்ப ஆனந்தம் சம்ஸ்காரங்களை அழிக்கின்ற சஸ்திரம், சம்ஸ்காரங்களை அழிக்கின்ற அஸ்திரம். அதை தாண்டி நலத்தை பூரணத்தை உருவாக்கக்கூடிய சக்தி. சம்சய ராட்சச நாச மகாஸ்திரம் யாமி குரும் சரணம் பவ வைத்தியம். ஆனந்தம் சம்சய ராட்சசனை அழிக்கும் மகாஸ்திரம், பவரோகத்தை தீர்க்கும் வைத்தியம். இந்த ரெண்டுமே ஆனந்தம். ஒவ்வொரு சக்கரத்திற்குள்ளும் பார்த்தீர்களானால் ஆனந்தம் நம்மை உணர்வையும் உடலையும் தாண்டிய நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அஸ்திரம். எதனோடு நாம் நம்மை பிணைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து நம்மை விடுபடுத்தி நம்மை தாண்டி எடுத்து செல்ல உபயோகமாகின்ற அஸ்திரம் தான் ஆனந்தம். எப்படி ஆனந்த அஸ்திரத்தை உபயோகிப்பது என்பதை ஈஸ்வரன் இங்கு விளக்குகின்றார். பிருஷ்டசூன்யம் மூலசூன்யம் ரிஷ்சூன்யம் பாவயேத் ஸ்திரம் யுகவன் நிர்விகல்பத்மான் நிர்விகல்போதயஸ்ததஹ. அருமையான சூத்திரம். பிருஷ்டசூன்யம் மூலசூன்யம் ரிஷ்சூன்யம் பாவயேத் ஸ்திரம். யுகவன் நிர்விகல்பத்வா நிர்விகல்போதயஸ்ததஹ. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். முன்னுள்ள மேலுள்ள சூன்ய நிலையிலும் கீழுள்ள சூன்ய நிலையிலும் தாண்டி மையமாய் இருக்கும் சூன்யத்திற்குள் ஒரே நேரத்தில் ஆழ்ந்து தியானிக்க நிர்விகல்ப நிலை நமக்குள் நிகழ்கின்றது. கடந்த காலம், எதிர்காலம், இறந்த காலம் மூன்றுக்குள்ளே ஒரே நேரத்திலே உங்களை உயிரோடு இருக்க சொல்லுகின்றது இந்த சூத்திரம். இதுவரைக்கும் நீங்க கேட்ட பாடமெல்லாம் என்னவா இருக்கும்? கடந்த காலத்தை விட்டு நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை விட்டு நிகழ்காலத்திலே இருந்து கேட்டிருப்பீங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வாழ முடியாது. உங்களால என்னாலே வாழ முடியாது, யாராலையும் வாழ முடியாது. அது ஒரு இம்பிராக்டிக்கலான டீச்சிங். ஒண்ணு வாழ்ந்தா கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் மூணுலையும் ஒரே நேரத்தில் வாழலாம், இல்ல மூணுத்திலையும் இல்லாம இருக்கலாம். ஞானி நிகழ்காலத்தில் இருக்கிறார் சொல்றது பொய், தவறு. அவர் இல்லை, அவர் மூன்று காலத்திலுமே இல்லை. ஒண்ணு மூன்று காலத்திலும் இருக்க வேண்டும், அல்லது மூன்று காலத்திலும் இல்லாது போக வேண்டும். நிகழ்காலத்துல மட்டும் இரு, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுருன்னு சொன்னா நடக்காது. அது நடக்காது. மூன்று காலத்திலும் முழுமையாக இருத்தல். அதைத்தான் ஈஸ்வரன் சொல்றாரு. காலத்ரயம், தேகத்ரயம், பாவத்ரயம், அவஸ்தாத்ரயம் என்று எல்லா விதமான மூன்று விஷயங்களிலும் மூன்றிலும் நிலைத்திருத்தல். You can't be just in present. Either you can be in the past, present and future, all three at a time, or you can be out of all three at a time. But there is no such thing, just being in the present and disconnecting from past and future. No. Because present doesn't exist without past and future. It's a junction of past and future which you call as present. எதிர்காலமும் இறந்த காலம் இணைகின்ற இடைவெளியைத்தான் நிகழ்காலம் என்று சொல்லுகின்றோம். ஆழமான ஒரு விஷயம்.
இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எடுத்து விடுவீர்களானால் நிகழ்காலம் என்கின்ற ஒன்று இல்லை, அஞ்ஞானம் இல்லை. அப்ப செய்யறதுக்கு சாத்தியம் என்னன்னா, எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்கின்ற முக்காலத்திலும் உணர்வை ஒன்றாக்குதல். அப்படின்னா ஒரே நேரத்தில் வருகின்ற எல்லா எண்ணங்களையும் ஏற்றுக்கொண்டு எந்த காலத்தில் மனம் புரண்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உணர்வு முக்காலத்தையும் நோக்குமாறு இருத்தல். ரொம்ப அருமையான, எளிமையான, சுலபமான தியான முறை. ரொம்ப எளிமையான, அருமையான சுத்தமா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பூர்ணாபிஷேக தீட்சை இருக்கு. நல்லா கொஞ்சம் இது வரைக்கும் வந்த நீங்கள்லாம், இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் சிவசூத்திரம் சத்சங்கம் பார்க்க வந்தவர்கள், கேட்க வந்தவர்கள் சூத்திரத்தை மட்டும்தான் கேட்பார்கள். இன்று தைரியமான ஒரு இளைஞர் குழு இந்த சத்தியத்திலே தீட்சை எடுத்துக் கொள்வதை பார்க்கலாம். பூர்ணாபிஷேக தீட்சை இருக்கு. பூர்ணாபிஷேகம்னா என்னன்னா, குருமேனியும் திருமேனியும் தவிர வேறு ஒரு மேனியும் தீண்டாது இருத்தல் விரதம் எடுத்துக்கிறது. மிக உயர்ந்த நிலை பிரம்மச்சரிய விரதம். தவறி கூட ஒரு நாய், பூனை போன்ற விலங்குகளை கூட தொடமாட்டார்கள். மிக உயர்ந்த பிரம்மச்சரிய விரதம். குருமேனி காலில் வந்து நமஸ்காரம் போது குருவுடைய மேனியை தொடுவார்கள், தொடலாம். திருமேனி பூஜை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த திருமேனிகளை தொடலாம். குருமேனியும் திருமேனியும் தவிர வேறு ஒரு மேனியும் தொடுவதில்லை. மிக உயர்ந்த நிலை விரதம். ஒரு தைரியமான தீரத்தன்மையுடைய இளைஞர்கள் குழு. தைரியம், தீரம்ன்ற அந்த வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு. தைரியம்னா வெளியில இருக்கவங்களாம் சாகடிக்கிற தைரியம். தீரம்னா தன்னை அழித்துக் கொள்ளுகின்ற தைரியம், தன் அகங்காரத்தை அழித்துக் கொள்ளுகின்ற தைரியம். தீரத்தன்மையுடைய ஒரு குழு இந்த தீட்சை எடுக்கிறாங்க. அதை பார்க்கின்ற புண்ணியம் உங்களுக்கு உண்டு. பார்ப்பதே பெரும் புண்ணியம். என்ன சொல்லுவாங்க, அந்த நெல்லுக்கு பொழிகின்ற நீர் புல்லுக்கும் உபயோகமாகும். அதனால தீட்சை எடுப்பவர்களுக்கு தீட்சை கொடுக்கிறதால அவங்களுக்காக வெளிப்படுற சக்தி பார்ப்பவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால இன்னைக்கு பார்க்கின்ற புண்ணியம் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஈஸ்வரன் ரொம்ப எளிமையான சூத்திரமா இன்னைக்கு வச்சிருக்காரு. பிருஷ்டசூன்யம், மூலசூன்யம், ரிஷ்சூன்யம், பவேஸ்திரம். இந்த மூன்று சூன்ய திரயங்களை ஈஸ்வரன் இங்கு சொல்லுகின்றார். திரயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். திரயங்கள்னா மூன்று மூன்றா இருக்கிறது. அவஸ்தாத்ரயம், நனவு, கனவு, ஆழ்ந்த தூக்கம். இந்த மூணு சேர்ந்ததுதான் அவஸ்தாத்ரயம். தேகத்ரயம், ஸ்தூல சரீரம், நனவுல யூஸ் பண்ற சரீரம். சூக்ஷ்ம சரீரம், கனவுல யூஸ் பண்ற சரீரம். காரண சரீரம், ஆழ்ந்த தூக்கத்துல யூஸ் பண்ற சரீரம். ஸ்தூலத்ரயம், சரீரத்ரயம். சரீரத்ரயம். அடுத்து முக்கியமானது அவஸ்தாத்ரயம். ஸ்தூலம், அது நனவு, கனவு, ஆழ்ந்த தூக்கம். இதுதான் மூன்று அவஸ்தைகள். தேகத்ரயம்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த மூன்று தான் தேகத்ரயம். காலத்ரயம்னா கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம். காலத்ரயம். பாவத்ரயம் அப்படின்னா நம்மை அழித்த சம்ஸ்காரங்களை கண்டு நடுங்குதல், அழிக்கின்ற சம்ஸ்காரங்களை கண்டு ஒதுங்குதல், அழித்து விடுமோ என்று எதிர்கால சம்ஸ்காரங்களை நினைத்து வாழ்தல். மூன்று பாவனைகள். பாவத்ரயம். தேகத்ரயம், காலத்ரயம், அவஸ்தாத்ரயம், பாவத்ரயம். இந்த முப்புடிகள், இவைகளைத்தான் திரிபுடின்னு சொல்றது. இந்த முப்புடிகள், இந்த மூன்றாக பிரிந்து பிரிந்து இருக்கின்ற இந்த முப்புடிகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுவதுதான் சூன்யத்ரயம். இந்த திரிபுடி வேதங்களிலிருந்து விடுபடுவதுதான் சூன்யத்ரயம்னு சொல்றோம். ரொம்ப அருமையான சத்தியம். ஆழ்ந்து கேளுங்க. மூன்று காலங்களிலும் முழுமையா உங்களுடைய உணர்வை ஒன்றாக்கினாலும் இந்த மூன்று காலத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. இல்ல
மூன்று காலத்திலிருந்து முழுமையா உங்களை விடுபடுத்தினாலும் இந்த மூன்று காலத்திலையும் உங்க உணர்வு ஒன்னாயிடும். விட்டாலும் பிடிக்கும், பிடித்தாலும் விடும். இந்த மூன்று காலத்திலிருந்து விடுபட்டீங்கன்னா மூன்று காலத்தையும் பிடிபட்டுருவீங்க. மூன்று காலத்தையும் பிடிச்சிங்கன்னா மூன்று காலத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. விடுபட நினைத்தாலும் பிடிபடும், பிடிபட நினைத்தாலும் விடுபடும். அதுதான் இந்த சூன்யத்ரயம். ஒரு சின்ன தியானத்தை செய்து பாருங்கள். இந்த சூத்திரம் முழுசா போய் எந்த எண்ணம் வந்தாலும் அது கடந்த காலம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும், நிகழ்காலம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும், எதிர்காலம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தமான உங்க அவேர்னஸ் அது கூடயே வைங்க. அவ்வளவுதான். தந்திரம்னா சத்தியமான தந்திர சூத்திரம் இதுதான். எதையுமே அழைக்க வேண்டியதோ அழிக்க வேண்டியதோ மறுக்க வேண்டியதோ இல்லை. அழைப்பதும் அழிப்பதும் தொழில்கள். ஒரு விஷுவலைசேஷனை அழைச்சாலும் அது தொழில் தான். ஒரு பாவனையை அழிச்சாலும் அது தொழில் தான். நீங்க இது ஒரு பாவனையை அழைக்கவும் வேண்டியதில்லை, அழிக்கவும் வேண்டியதில்லை. அதுதான் இந்த சூத்திரத்தின் சத்தியம். அழைக்கவும் வேண்டாம், அழிக்கவும் வேண்டாம். மூன்று காலங்களிலே உங்கள் பாகம்தான் என்பதை உணர்ந்து, மூன்று காலமே உங்கள் பாகம்தான் உணர்றதுதான் சூன்யத்ரயத்தை தாண்டி செல்வதற்கான வழி. காலத்ரயம், தேகத்ரயம், அவஸ்தாத்ரயம், பாவத்ரயம், இந்த திரயங்கள் எல்லாவற்றிலுமே ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் பந்தம். உடல் 3 உடல் உங்களுக்கு இருக்கு, அதுல 3த்துல ஒன்ன மட்டும் பிடிச்சிங்கன்னா பந்தம். காலம் 3 காலம் இருக்கு, முக்காலம் இருக்கு, அதுல ஒன்ன மட்டும் பிடிச்சிங்கன்னா பந்தம். அவஸ்தை 3 அவஸ்தை இருக்கு, அதுல ஒன்ன மட்டும் பிடிச்சிங்கன்னா பந்தம். ஒன்றை மாத்திரம் பற்றுவது பந்தம். பற்றுதல் கடந்து ஒண்ணு 3லிருந்தும் விடுபட்டு இருப்பது அல்லது 3ஐயும் பற்றுவது, இதுதான் முக்தி. 3ஐயும் பற்றினாலும் முக்தராவீர்கள். 3ஐயும் பற்றியிருந்து முக்தனாயிருப்பவன் ஜீவன் முக்தன். 3ஐயும் விட்டு முக்தனாயிருப்பவன் விதேக முக்தன். பற்றினாலும் பற்றறுத்தானை பற்றினாலும் பற்று அறுப்பது சத்தியம். ஒண்ணு 3 தேகத்தையும் பற்றணும், இல்ல 3 தேகத்தையும் விடணும். 3 தேகத்தையும் பற்றி முக்த நிலையிலே இருப்பவன் ஜீவன் முக்தன். 3ஐயும் விட்டு முக்த நிலையிலே இருப்பவன் விதேக முக்தன். ரொம்ப எளிமையான தியானம். செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, கண்ண மூடி உட்கார்ந்து என்ன எண்ணம் வந்தாலும் அது கடந்த கால சம்பந்தப்பட்டதா, நிகழ்காலத்தால் வருதா, எதிர்கால சம்பந்தப்பட்டதான் பார்க்கணும். இந்த 3 தவிர வேற எண்ணம் வர முடியாது. எந்த மாதிரியான எண்ணமா இருந்தாலும் அதை அடக்காமல், ஒடுக்காமல், கவலைப்படாமல் அது கூட அவேர்னஸ் வச்சுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க கேட்கலாம், இது எப்படி சாமி ஞானம் கொடுக்கும்? செஞ்சு பாருங்க, கொடுக்கும்.